நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். இனியவை கூறல். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலனதே அறம். விளக்கம். முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்து இன்சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும். வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். கள்ளக்காதல் விவகாரத்தில் இளைஞர் கொலை, வாலிபர் கைது. ஆந்திராவில் தொடர் மின்தடை, ஏனாமில் பெட்ரோல் டீசல் வாங்க குவிந்த ஆந்திர மக்கள். மகளிர் இட ஒதுக்கீடு பாஜக தனது கட்சியிலிருந்து தொடங்க வேண்டும், தவ்ஹீத் ஜமாத் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். புதுவை கிரமாம்பாக்கம் அடுத்த மடப்பட்டு மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்தவர் மணிகண்டன் திருமணமாகவில்லை. கெமிக்கல் இன்ஜினியரிங் பட்டதாரி. இவர் சென்னை தனியார் ஐடி நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார். அங்கு அவருக்கு பணிசுமை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக மன அழுத்தம் ஏற்பட்டதால் அந்த வேலை விட்டுவிட்டார். தற்பொழுது வடமங்கலத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணி செய்து வந்துள்ளார். இதனிடையே மன அழுத்தத்திற்கு சிகிச்சை பெற்றும் வந்துள்ளார். மணிகண்டனுக்கும் அதே பகுதியை சேர்ந்த வசந்தராஜா வயது 47 என்பவரது மனைவிக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக பழக்கம் ஏற்பட்டுள்ளது. மணிகண்டன் சென்னையில் இருந்தபோது சாதாரணமாக இருந்த பழக்கம் அவர் புதுச்சேரிக்கு வந்ததும் அதிக நெருக்கமாகி உள்ளது. இதனால் மணிகண்டன் அவ்வப்போது வசந்தராஜா இல்லாத சமயத்தில் அவரது வீட்டிற்கு சென்று உணவு சாப்பிட்டு வந்துள்ளார். இது குறித்து அறிந்த வசந்தராஜா தன்னுடைய மனைவிக்கும் மணிகண்டனுக்கும் தொடர்பு இருப்பதாக சந்தேகப்பட்டு தகராறு செய்து வந்துள்ளார். மனைவி மணிகண்டனுடன் பேசக்கூடாது என கூறியுள்ளார். இது தொடர்பாக வசந்தராஜாவிற்கும் அவரது மனைவிக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து கடந்த 2 மாதமாக வசந்தராஜா மனைவியிடம் இருந்து பிரிந்து அதே பகுதியில் உள்ள தனது தாய் வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் வசந்தராஜா கடந்த சில நாட்களுக்கு முன்பு மணிகண்டனின் இருசக்கர வாகனத்தை எடுத்துச் சென்று அடமானம் வைத்து அந்த பணத்தில் மது வாங்கி குடித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வசந்தராஜாவுக்கும் மணிகண்டனுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு கிருமம்பாக்கம் காவல் நிலையத்தில் மணிகண்டன் புகார் அளித்திருந்தார். இது சம்பந்தமாக போலீசார் விசாரணை நடத்தி வந்துள்ளனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு மணிகண்டன் உணவு சாப்பிட்டு விட்டு அதே பகுதியில் உள்ள தனது பாட்டி வீட்டிற்கு சென்று தூங்கிக் கொண்டிருந்தார். அதிகாலை 5 மணி அளவில் எழுந்த மணிகண்டன் தனது வீட்டிற்கு சென்று தேநீர் குடித்துவிட்டு மீண்டும் அங்கேயே வந்து படுத்துள்ளார். சிறிது நேரம் கழித்த நாய்கள் கத்தும் சத்தம் கேட்டு அவரது தம்பி சேது வெளியே வந்து பார்த்துள்ளார். அப்போது மணிகண்டன் அலறல் சத்தம் கேட்டு உள்ளே சென்று பார்த்துள்ளார். அப்போது மணிகண்டன் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி உள்ளார். இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் உதவியுடன் அவரை மீட்டு கிருமம்பாக்கம் அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்த கிருமம்பாக்கம் ஆய்வாளர் சஜித்குமார், உதவி ஆய்வாளர் சண்முக சத்யா மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். அதில் வசந்தராஜா மணிகண்டனை கடப்பாறையால் அடித்துக் கொண்டது தெரியவந்தது. இதனையடுத்து வீட்டில் பதுங்கியிருந்த வசந்தராஜாவை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் கிருமம்பாக்கம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெட்ரோல் டீசல் வாங்க ஏனாமிற்கு படையெடுக்கும் ஆந்திர பண்ணை விவசாயிகள் கேன் மற்றும் பேரல்களுடன் பல மணி நேரம் காத்திருந்து வாங்குவதால் உள்ளூர் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
ஆந்திர பிரதேசத்தில் அடிக்கடி ஏற்படும் மின்வெட்டு மற்றும் இயந்திரங்கள் மூலம் பயிர் அறுவடை செய்வதால் பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு அதிக தேவை ஏற்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசல் விநியோகத்திலும் அங்கு கட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. கடல் மற்றும் ஆற்றுப் பகுதியில் இறால் மற்றும் மீன் குட்டைகளில் அதிக ஜெனரேட்டர்களை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த சூழ்நிலை காரணமாக ஆந்திராவை ஒட்டியுள்ள புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் பெட்ரோல் மற்றும் டீசல் வாங்க வருவதால் உள்ளூர் மக்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. பெட்ரோல் நிலையங்களில் கூட்டம் அலைமோதுகிறது. கேன்களை வரிசையில் வைத்து நுகர்வோர் காத்திருக்கின்றனர். பெட்ரோல் நிலையங்களில் காவல்துறை முன்னிலையில் எரிபொருள் விநியோகம் நடத்த ஏனாம் நிர்வாகம் தற்போது நடவடிக்கை எடுத்துள்ளது. ஏனாம் காவல் கண்காணிப்பாளர் வரதராஜன் மேற்பார்வையில் மக்களுக்கு தடையின்றி எரிபொருள் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. எண்ணெய் நிறுவனங்களிடம் இருந்து வரும் விநியோகத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக கடந்த சில நாட்களாக எரிபொருள் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இதனால் இன்று முதல் ஏனாம் உள்ளூர் மக்களுக்கு பெட்ரோல் மற்றும் டீசல் ஆகியவை உள்ளூர் பெட்ரோல் நிலையங்களில் காலை 5 மணி முதல் காலை 8 மணி வரை மட்டுமே விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்டை மாநிலமான ஆந்திர பிரதேசத்தை விட ஏனாமில் எரிபொருள் விலை ரூபாய் 12 முதல் 14 வரை குறைவாக உள்ளது. எனவே ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள், குறிப்பாக விவசாயிகள், பிளாஸ்டிக் கேன் மற்றும் பேரல்களுடன் எரிபொருள் வாங்க ஏனாமிற்கு திரண்டு வருகின்றனர். பல்வேறு சங்கங்கள் இப்பிரச்சனையை எழுப்பியதை தொடர்ந்து பிராந்திய நிர்வாக அதிகாரி சிவராஜ் மீனா பெட்ரோல் நிலைய உரிமையாளர்களுடன் ஆலோசனை நடத்தி காலை 5 மணி முதல் 8 மணி வரையிலான இந்த நேரத்தை ஏனாம் மக்களுக்கு பிரத்யேகமாக ஒதுக்கீடு செய்து உத்தரவிட்டார். ஆந்திர பிரதேசத்தில் இருந்து வாங்குபவர்கள் வருவதற்கு முன்பாகவே உள்ளூர் மக்கள் எரிபொருளை பெற்றுக்கொள்ளும் வகையில் ஏனாம் நிர்வாகம் அதிகாலை நேரங்களை அவர்களுக்காக இன்று முதல் ஒதுக்கியுள்ளது. உண்மையிலேயே மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என பாஜகவிற்கு விருப்பம் இருந்தால் அவர்கள் கட்சியிலிருந்து தொடங்கி இருக்க வேண்டும் என்றும், பாஜகவில் மிக குறைவான எண்ணிக்கையில் பெண் எம்பிக்கள் உள்ளார்கள் என தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் இயக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் அப்துல் ரஹீம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தின் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பின் பொதுக்குழு கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இயக்க செயல்பாடுகள், இஸ்லாமியர்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தருவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாவட்டத்தில் தவ்ஹீத் ஜமாத் நிர்வாகிகள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். மாவட்ட தலைவராக அபுபக்கர் சித்திக்கும், மாவட்ட செயலாளராக அகமதுவும், மாவட்ட பொருளாளராக முகமது முபாரக், மாவட்ட துணைத் தலைவர் அபிப் ரகுமான், மாவட்ட துணை செயலாளர் ஷாஜகானும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தவ்ஹீத் ஜமாத் அமைப்பின் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் இயக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் அப்துல் ரஹீம், புதுச்சேரியில் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு 2% குறைவாக இருக்கிறது. 6% உயர்த்த வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம். வக்ஃபு வாரியத்தில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் 2 இஸ்லாமிய இல்லாதவர்கள் புதுச்சேரியில் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள். இருவரும் RSS இயக்கத்தை சேர்ந்தவர்கள். ராஜ்யசபா MP செல்வகணபதி பாஜகவை சேர்ந்தவர் மட்டுமல்லாது RSS இயக்கத்தில் பயிற்சி பெற்றவர். அதேபோல அதிமுக சார்பில் RSSல் இருந்து வந்த ரம்யா என்பவரையும் வக்ஃபு வாரியத்தில் உறுப்பினராக நியமித்துள்ளது பாஜக அரசு. சிறுபான்மையினருக்கு எதிரான செயல்பாடுகளை பாஜக அரசு தொடர்ந்து செய்து வருகிறது. இதற்கு எதிராக இன்று நடந்த தவ்ஹீத் ஜமாத் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். புதுச்சேரியில் ரெஸ்டோ பார் என்கிற பெயரில் விபச்சாரம் நடைபெற்று வருகிறது. இளம் கல்லூரி மாணவ மாணவியர்கள் ரெஸ்டோ பார்களில் அதிகம் சென்று சீரழிவதும் அதிகமாகி வருகிறது. புதுச்சேரிக்கு இருக்கும் நற்பெயரை கெடுக்கும் விதமாக இந்த ரெஸ்டோ பார்கள் செயல்பட்டு வருகிறது. எனவே புதுச்சேரி அரசாங்கம் ரெஸ்டோ பார்களை முழுமையாக மூட வேண்டும். இல்லை என்றால் பெருந்திரளான மக்களை கூட்டி அனைத்து ரெஸ்டோ பார்கள் முன்னாலும் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம். திருபுவனியில் இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள மயானம் அனைத்தும் நீர்நிலைகள் ஒட்டி அமைந்துள்ளதால் இறந்தவர்களின் உடலை புதைப்பதற்காக தோன்றும் பொழுது உள்ளே இருந்து தண்ணீர் வருகிறது. எனவே திருபுவனில் இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு புதிய மயானங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம். தொடர்ந்து பேசிய அவர், மகளிர் இடஒதுக்கீடு என்கிற பெயரில் தொகுதி மறுவரையறை அமல்படுத்துவதுதான் பாஜகவின் திட்டம். தொகுதி மறுவரையறை மசோதாவை எதிர்க்கட்சிகள் தோற்கடித்துள்ளதால் அதை வைத்து பாஜக 5 மாநில தேர்தல்களிலும் அரசியல் செய்ய திட்டமிட்டு இந்த மசோதாவை கொண்டு வந்துள்ளது. உண்மையிலேயே மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என பாஜகவிற்கு விருப்பம் இருந்தால் அதை அவர்கள் கட்சியிலிருந்து தொடங்கியிருக்க வேண்டும். பாஜகவில் மிக குறைவான எண்ணிக்கையில் பெண்கள் எம்பிக்கள் உள்ளார்கள் என்றார். புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. புதுச்சேரி மேரி உழவர்கரை பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் முத்துமாரியம்மன் தேவஸ்தானம். இந்த திருக்கோவிலில் சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண மகோற்சவம் நடைபெற்றது. ஊர் பொதுமக்கள் சிறுவரிசையை ஊர்வலமாக கொண்டு வர மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு மாலை மாற்று நிகழ்வு நடைபெற்று
யாகசாலையில் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓத சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மனுக்கு மாங்கல்யம் அணிவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் மாங்கல்யம் பிரசாதமாக வழங்கப்பட்டதை அடுத்து பக்தர்கள் வரிசையில் நின்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் சிபிஎஸ்இ அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பிரெஞ்சு மொழியை நீக்கினால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் எச்சரிக்கை. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் இன்று திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் செய்தியாளர்களுடன் பேசியதாவது: புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள சிபிஎஸ்இ அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி நீக்குவது தவறான முடிவு என்றும், புதுச்சேரி மாநிலத்தின் பாரம்பரியமாக இருந்து வரும் பிரெஞ்சு கலாச்சாரத்தை சீர்குலைக்கும் வகையில் மத்திய அரசு பிரெஞ்சு மொழியை நீக்கும் முடிவை கைவிட வேண்டும் என்றும், பன்மொழி தன்மையுடன் விளங்கும் புதுச்சேரியில் தவிர்க்க முடியாத மொழியாக விளங்கும் பிரெஞ்சு மொழியை நீக்குவது ஏற்க முடியாது எனவும், மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவது வரக்கூடிய புதிய ஆட்சியில் சட்டமன்ற கூட்டத்தில் முடிவெடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் மும்மொழி கொள்கையை அமல்படுத்தும் திட்டத்தை கைவிடாவிட்டால் ஒத்த கருத்துடைய அரசியல் கட்சிகள் மற்றும் மக்களை திரட்டி திமுக சார்பில் போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். காரைக்கால் அடுத்த நல்லம்பல் பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ சீதலாதேவி மகா மாரியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீக்குழியில் இறங்கி தீமிதித்து சுவாமி தரிசனம். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த நல்லம்பல் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சீதலாதேவி மகா மாரியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா 20ஆம் தேதி பூச்சுறுதல் உற்சவத்துடன் விமர்சையாக தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. தீமிதி திருவிழாவை முன்னிட்டு சீதலாதேவி மகா மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வீதி உலாவாக வந்து தீக்குழி முன்பு வந்தடைந்த கரகத்தை பின்தொடர்ந்து பக்தர்கள் ஒவ்வொருவராக தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக தீக்குழியில் இறங்கி சீதலாதேவி மகா மாரியம்மனை வழிபட்டனர். விழாவில் நல்லம்பல் கிராம மக்கள், பஞ்சாயத்துதாரர்கள், விழா குழுவினர் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மகா மாரியம்மனை தரிசித்து அருள் பெற்றனர். புதுச்சேரி ஸ்ரீ நாகாத்தம்மன் ஆலயத்தில் அருள்மிகு ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் மீனாட்சி திருக்கல்யாணம் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி வரதராஜ பெருமாள் திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி கொட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ நாகாத்தம்மன் திருக்கோவில். இத்திருக்கோவிலில் சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு 23ஆம் ஆண்டு நிகழ்வாக ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம், 10ஆம் ஆண்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. யாகசாலையில் வைக்கப்பட்ட மாங்கல்யம் வேத பாராயணம் பாட சுவாமிகளுக்கு அர்ச்சகர்கள் அணிவித்து மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் வரதராஜ பெருமாளை வழிபட்டு திருக்கல்யாண மாங்கல்யத்தை பிரசாதமாக பெற்று சென்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கள்ளக்காதல் விவகாரத்தில் இளைஞர் கொலை, வாலிபர் கைது. ஆந்திராவில் தொடர் மின்தடை, ஏனாமில் பெட்ரோல் டீசல் வாங்க குவிந்த ஆந்திர மக்கள். மகளிர் இட ஒதுக்கீடு பாஜக தனது கட்சியிலிருந்து தொடங்க வேண்டும், தஹ்லீக் ஜமாத் வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள்.